பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின் கடைசி பகுதி, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, அநேக மக்கள் பாருங்க, இந்த உலகத்திலே மனிதர்கள் அநேக காரியங்களுக்கு பிரயாசப்பட்டு ஓடி 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 உழைக்கிறார்கள், தேடுகிறார்கள், நாடுகிறார்கள், பெற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் அவைகள் நிலைப்பதில்லை, நிரந்தரமானதாக இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள் என்று சொல்லி. கர்த்தருக்குள் நிலைத்திருக்கும் போது அவைகள் பெற்றுக்கொள்ளும் போது பாருங்க, அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நாம் நிலைத்திருக்கிற ஆசீர்வாதங்களாய் கர்த்தர் நமக்கு மாற்றி கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். காரணம் என்ன என்று சொன்னால், எந்த ஒரு கனமும் மேன்மையும் உயர்வும் வாழ்வும் எல்லாமே அவருடைய கரத்தில் இருப்பதனால ஒவ்வொரு நாளும் அவரோடு கூட பேசுவதில், அவரோடு கூட ஐக்கியம் வைப்பதில், அவருடைய வார்த்தையை வாசித்து அந்த வார்த்தையின்படி நாம் நடப்பதில் நாம் கவனம் உள்ளவர்களாய் இருக்கும்போது அவரோடு கூட நிலைத்திருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். நாம் பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதங்கள் நாம் இழந்து போகாதபடிக்கு தக்க வைத்துக் கொள்ள கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். காட் பிளஸ் யூ.